ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குவைத்தோட இப்போ ஒரு 3-4 நாளாக நடக்கக்கூடிய சம்பவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குவைத், துபாய், சவுதி, மஸ்கட் இந்த மாதிரியான நாடுகள்லேருந்து இப்போ நீங்கள் ஊருக்கு போகிறீங்கன்னா, சப்போஸ் தங்கத்தை வாங்கிட்டு போவீங்க. அப்படி வாங்கிட்டு போகிறீங்கன்னா அதிக எச்சரிக்கையாக வாங்கிட்டு போங்க. அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா வீட்டில் வேலை பார்த்த ஒரு பணிப்பெண்ணுக்கு நடந்த ஒரு பரிதாபமான நிலை. இந்திய தூதரகத்தோட உதவியோடு அந்த பணிப்பெண்ணை ஊருக்கு அனுப்பிச்சுட்ருக்காங்க. இந்த உண்டியல் மூலியமாக பணம் அனுப்பிச்சி விட்றாங்கல்ல, அவங்களுக்கும் அந்த ஏஜென்ட்டுகளுக்கும் குவைத்தோட உள்துறை அமைச்சகம் பயங்கர எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இது போன்ற முக்கியமான நியூஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே அழுத்துறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் செய்யலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ஏகே தமிழா 360 குவைத். இப்போ இந்த 2025 ஆண்டு இந்த ஆண்டில் மட்டும் இன்னும் இந்த ஆண்டு இன்னும் முடிவு கூட அடையலை. இந்த ஆண்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 2.54 பில்லியன் குவைத் தினார் வெளிநாட்டவர்கள் ஊருக்கு சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகம் தான் அப்படிங்கிறத தகவல் வெளியாக்கியிருக்கிறாங்க குவைத் உள்துறை அமைச்சகம். போன வருஷம் பார்த்திங்கன்னா 2.53 பில்லியன் குவைத் தினார் சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதே நம்ம இந்த உண்டியல் பணம் இல்லைன்னா இது 3 பில்லியனை தாண்டி இருக்கும். குவைத் உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு ஒன்று வெளியாக்கியிருக்காங்க. அதனால் சப்போஸ் குவைத்துலேருந்து உண்டியல் மூலிமா நீங்கள் பணம் அனுப்பிச்சி விட்றீங்க அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக அதை நிப்பாட்டிடுங்க. லீகலாக பேங்க் மூலிமா அனுப்பிச்சி விட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக செக்கிங் ஓடிட்டு இருக்குது. ரீசெண்டாக தான் இப்போ ஒரு குவைத்தி உட்பட ஒரு 7 நபர்களை குவைத்தில் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. அதனால் நம்ம ஆளுங்க ஊருக்கு பணம் அனுப்பிச்சி விட போகிறீங்கன்னா பேங்க் மூலியமாக தயவு செஞ்சு பணத்தை அனுப்பிச்சி விட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க குவைத்தோட அடுத்த நியூஸ் பார்த்துடலாம். குவைத்தில் வீட்டில் கத்தாமல் வேலை பார்த்துட்டு இருந்த பணிப்பெண் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவங்க மருத்துவமனையில் இருந்திருக்கிறாங்க. உடல்நலம் ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்ததுனால இந்தியன் எம்பசியோட உதவியோட அவங்கள ஊருக்கு அனுப்பிச்சுட்ருக்காங்க. நம்ம இந்தியன் எம்பசி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியர்களுக்கு உதவி செய்வதில் நம்ம இந்திய தூதரம் எப்போவுமே அவங்களோட பங்களிப்பை முழுமையாக கொடுப்பாங்கணும். சப்போஸ் உங்களுக்கு சம்பள பிரச்சனையா இல்லைனா வீட்டில் ஏதாச்சும் வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சாலோ இல்லை வீட்டில் கொடுமை பண்ணாலும் நீங்கள் டேரெக்டாக இந்தியன் எம்பசியை கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்குறாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் லேபர் கோர்ட்டுக்கு போய்ட்டு உங்களோட பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. தொழிலாளர்களுக்கான லேபர் கோர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் இருக்கக்கூடிய ருமைதியா ஏரியாவில் லேபர் கோர்ட் இருக்குது. இந்த விஷயம் குவைத்தில் இருக்கக்கூடிய நம்ம நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால் கட்டாயமாக இந்த விஷயத்தை ஷேர் செஞ்சு விட்ருங்க. இப்போ வாங்க கடைசியாக இந்த ஒரு நியூஸ் பார்த்துட்டு போயிடுவோம். இப்போ உலக அளவில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தங்கத்தோட ரேட் ரொம்ப உச்சத்தில் இருக்குது. அதனால் ஒரு சில ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னா தங்க கடத்தலையும் ஈடுபடுறாங்க. இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா தங்க கடத்தலில் ஈடுபட்ட ஒரு நபர் ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் கைது செஞ்சுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா துபாயிலேருந்து ஏர் இந்தியா விமானம் மூலிமா ஒரு பயணி 170 கிராம் தங்கத்தை இந்த வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, அந்த பாட்டிலோட மூடியில் தெரியாமல் மறைச்சி வச்சு ஊருக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. அவர் டெல்லியிலே கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் அங்கேயே பிடிச்சி கைது செஞ்சுருக்கிறாங்க. கல்ஃப் நாடுகள்லேருந்து இப்போ நம்ம ஆளுங்க ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்மளுக்கு எவ்வளோ அலவுட்ஸ் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இப்போ வருஷத்துக்கு ஒரு 10 கிராம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆண்கள் ஒரு 10 கிராமும் பெண்கள் 20 கிராம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம கவர்மெண்ட்டில் அலவுட் இருக்குது. அதனால் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு நீங்கள் எந்த ட்ராவல்ஸில் நீங்கள் டிக்கெட்டு போகிறீங்களோ அங்கே நீங்கள் கேட்டுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊருக்கு தங்கத்தை எடுத்துகிட்டு போங்க. அவசரப்பட்டு அதிகமாக தங்கத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஊரில் போய்ட்டு டேக்ஸ் கட்டிட்டு மாட்டிகிட்டு முடிச்சிட்டு இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் நம்ம ஊர்லேருந்து நகை ஏதாச்சும் போட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா ஊர்லேயே அதுக்கு உண்டான ரிசிப்ட் வாங்கிக்கிட்டு, ஏன்னா இப்போ ஊர்லேருந்து வாங்கின தங்கத்துக்கு டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் இங்கேருந்து ரிட்டன் போகும்போது ஊரில் நீங்கள் வாங்கின நகைக்கு ஊரில் உள்ள அந்த பில் நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக அதை நீங்கள் போட்டுட்டு போகலாம். அதுக்கு எந்த டேக்ஸ் கிடையாது. நீங்கள் இங்கேருந்து நீங்கள் வெளிநாடுகள்லேருந்து வாங்கிட்டு போகக்கூடிய தங்கத்துக்கு மட்டும்தான் டேக்ஸ் கட்டுற மாதிரி போகும். அதனால் வெளிநாடுகள்லேருந்து நம்ம ஆளுங்க தங்கம் வாங்கிட்டு போகிறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்கிட்டு போங்க. அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது. கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்கிறது மட்டும் இல்லாமல் சொந்தத்தோட நம்மளை ஃபாலோ பண்ணிங்க. ஓகே நண்பா, see you.